இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமைக்கு உண்டானதாங்க. ஆனால் பம்பர் குழுக்கள் சரிங்களா. ஸோ அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 50-50யோட ட்ரா நம்பர் 120 574 899ங்க சரிங்களா. பம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ட்ரா நம்பர் 100 434 222 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், பம்பர் அப்படின்னாவே டபுள்ஸ் இல்லைன்னா அதனுடைய பவர் தான் அடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி அப்படின்னா 1 அப்படின்னா 6 அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் வரும். 2 நம்பர் மேக்ஸிமம் அப்படி தான் வரும். டபுள்ஸ் வரும் இல்லைனா அதோடைய பவர் வருங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான பம்பர்லன்ற இனி கொஞ்சம் ஸ்பெஷல் குழுக்கள் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா. அதுக்காக அது ஒரு இன்ட்டு மாதிரி எப்பயுமே டபுள்ஸ் வரும்னு சொல்ல பாருங்க, ட்ரிபிள்ஸ் அடிச்சிருக்கு கிடச்சிட்ருக்கும் சரிங்களா. அதுக்காக சொல்கிறோம். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து டபுள்ஸ் அடிச்சிருக்கு, இங்கேயும் அடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேங்க. ஸோ இப்போ 3/12/2024 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 723 784 சரிங்களா. இந்த மாதிரி தான் அடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 784க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் வந்து நம்ம 7ஆம் நம்பரு 4ஆம் நம்பரு கொடுத்துருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் 4 7 இருக்குங்க சரிங்களா. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருப்போம். ஏபிசி வந்து ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருப்போம். இது ஒன்று இது ஒன்றுங்க சரிங்களா. 784 184ன்னு சொல்லிட்டு ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த நவம்பர் மாதத்தோடைய 2வது வின்னிங் சரிங்களா. 3 தேதி தாங்க ஆகுது. 2வது வின்னிங் கொடுத்துருக்கோம். 2வது வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நம்ம சேனல் நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்லா எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா. நல்ல ஒரு வின்னிங் வருது. போன மாதம் பார்த்திங்க அப்படின்னா 10 வின்னிங் ஏபிசி எடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளை தவிர மீதி எல்லா நாளும் 2D பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் தான் ஆகுது. இன்றைக்கி 4வது நாள் சரிங்களா. பம்பர் அப்படின்றதுனால அது ஸ்பெஷல் குழுக்கள் இருந்தாலும் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்காக ஒரு 2 நம்பர் எடுத்துருக்கோம். அதில் தான் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் அதை நான் கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன். நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது இப்போயே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா. லைக் பட்டனை தட்டி விடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக, அதில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணிங்கனாவோ உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படின்றதுல இதுவும் ஒரு பெரிய மிஸ்டேக். அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ அதை பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இதுக்காக பாருங்கள், தெளிவாக கேளுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க சரிங்களா. மிஸ்ஸின் நம்பர் வந்தப்புறம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். ஸோ அந்த கெஸ்ஸிங்கை நீங்கள் யூஸ் பண்ணணும், மேட்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ தெளிவாக பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் குழுக்கள்னால மிஸ்ஸின் நம்பர் எப்போ வருது என்னன்றது தெரில. அதனால் வீடியோவை மெயினாக பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி விட்றேன் நான் சரிங்களா. ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி விட்றேன். ஸோ அதில் வந்து அதுவும் இதுவும் 80% ஒரே மாதிரி இருக்கும். 1-2 நம்பர் மாறி இருக்கும். அந்த காமன் நம்பர் அந்த மேட்ச் பண்ணதை கொஞ்சம் எடுத்துக்காங்க. ஒருவேளை மிஸ்ஸின் நம்பர் சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் எடுத்து இன்றைக்கி குரூப்பில் போடலாங்க சரிங்களா. ஸோ இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 3 சரிங்களா. 7 3 0 9ன்னு இருக்குங்க. மார்க் பண்ணி விட்றேன் நான். 7 3 9. அதேமாதிரி 5 0 சரிங்களா. 1 2 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துக்கோங்க. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 9 சரிங்களா. 8 0 7 இந்த மாதிரி தான் இருக்குது. மிஸ்ஸின் நம்பர் வந்தப்போ நம்ம பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்த நம்பர் அப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4 இருக்கும், 9 இருக்கும், 2 இருக்கும்.
ஸோ இது 3க்கும் நம்ம எடுக்கும்போது அந்த மாதிரி பேட்டர்னில் தாங்க அது வரும். சரிங்களா? இருந்தாலும் நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறம் மாற்றுவோம். இன்றைக்கி மிஷின் நம்பர் எப்போ வருதுன்றது தெரியலைங்க. 3Dயை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் குழுக்கள்னால இந்த வார்த்தையை சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 7ஆம் நம்பரும் பி போர்டில் 5ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஒரு 7, 5 அந்த பேர் 7, 9 அந்த மாதிரியான பேரில் 7, 7 அப்படின்ற பேரில் 5க்கு 0 அப்படின்ற பேர் வர மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வீடியோவை தெளிவாக கேட்க சொல்கிறோங்க. சரிங்களா? வீடியோ தெளிவாக கேட்க சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். சரிங்க, நீங்கள் பாட்டு கேட்காம நீங்கள் பாட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா ஒன்றும் புரியாதுங்க. ஏன் இந்த 5க்கு பதிலாக 0 வருதுன்னு சொல்லி நீங்கள் 5 0 அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நான் வந்து 5 அல்லது 0 அப்படி தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? அது 7ஆம் நம்பர் கூட 9ஆம் நம்பர் கூட சேர்ந்து வரலாம், வர மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3D நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 75 இப்போ தான் சொன்னேன் 7 5ன்னு. சரிங்களா? அது கூட 0 போட்டு ஒரு 3ஆம் நம்பர் அந்த மாதிரி வருது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 30 03 39 77 77 93. சரிங்களா? 39 அப்படி திருப்பி வச்சுருக்கோம். இது 2 நம்பர் பாருங்கள் திருப்பி தான் வச்சுருக்கோம். இதனால நிறைய நம்பர் நினைக்காதீங்க. எப்பயுமே நம்ம இதில் எல்லாம் அப்படி தான் நினைக்கிறீங்க, நிறைய நம்பர் நினச்சிடுறீங்க. ஒரு நம்பர் அப்படி திருப்பி வச்சுருப்போம், இல்லைனா ஒரு நம்பர் பவர் எடுத்து வச்சுருப்போம், அவ்வளோதான். 49 22ங்க. ஸோ 92 97. சரிங்களா? 92 அல்லது 97 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. 38 01 43 31ங்க. ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நமக்கு. கண்டிப்பாக நாளைக்கு ஏன்னா நம்ம டெய்லியுமே நம்ம ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம், 3D வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும். சரிங்களா? இன்றைக்கி சரிங்களா? இப்போ நீ தான் வீடியோ போகிறோம், இன்றைக்கி வரும். எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. பம்பர் இல்லை இப்போ ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்குறது 2 சப்போர்ட் தான். ஸோ லைக் அண்ட் ஷேர் மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வேர்டு கேட்கும்போதே நீங்கள் லைக் பண்ணி விடுங்க. சரிங்களா? நீங்கள் லைக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களால் நீங்கள் ஏதாவது பிஸி டைம் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாமல் போனாலோ ஏதோ ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் கூட இருப்பாங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக. அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் தவற விட்டாலும் அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. சரிங்களா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ தான் மிஷின் நம்பர் வரப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் வந்து மேட்ச் பண்ண முடியுங்க. அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம். இப்போ ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். ஸோ எல்லாம் 4D கேட்குறாங்க, நம்ம என்ன வருதோ அதை எடுத்து கொடுத்துருவோங்க. இதே தான் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேயும் கொடுப்போம். அதை எல்லோரும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 231 390 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? 390ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 97 309ன்னு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 309 தான் திருப்பி எழுதியிருப்போம். வேணுன்னா நீங்கள் 039 அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த 4 நம்பர் தாங்க ஒரு மெயின் நம்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டர்னில் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க. சரிங்களா? 231 390 903 கொடுத்துருக்கோம். அதில் அதே மாதிரி 97 309 கொடுத்துருக்கோம். சரிங்க? 390 இங்கே 309 இங்கே 0 இந்த தான் கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் பாக்ஸ் ட்ரை பண்ணலாம் அந்த நம்பர். சரிங்களா? முடிஞ்சால் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு நம்பர் மட்டும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேட்டர்ன் இன்னும் 2 நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? மொத்தமாக 3 நம்பர் தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டபுள்ஸ் மாதிரியே அமைஞ்சதுனால இப்போ ஒரு பம்பர் அப்படின்றனால அது வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. 939 இந்த நம்பர் கூட ஒரு ஃபாலோயிங் நம்பராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? 899 அடிச்சிட்டு அப்படியே கூட திருப்பி வைக்கலாம். அது மேலே ஒரு கண் வச்சுக்காங்க. இருந்தாலும் 3D பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 797ங்க. சரிங்களா? 939 797. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 977ன்னு எழுதியிருப்போம். அவ்வளோதான். இந்த 2 நம்பர் முடிஞ்சிங்க. அடுத்தது 3வது இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 883 431. சரிங்களா? 341. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அதிகப்படியாக வந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 490க்கு இந்த 390 இருக்க நம்பர் அப்படியே வந்திருக்கும். சரிங்களா? 431க்கு 491 வந்திருக்கும். சரிங்களா? அதனால் வந்து அதை பயன்படுத்திக்காங்க. ஒரே பேட்டர்னாக எழுதியிருக்கும். இந்த 3 நம்பர் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? இந்த ஒரு நம்பர், இது 2வது நம்பர், இது 3வது நம்பர். இந்த 3 நம்பர் அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதை பயன்படுத்திக்காங்க. 102 490 491 போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 382 283. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த ஒரு நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒருவேளை அவங்க வந்து ட்ரையலில் இந்த மாதிரி நம்பர் இறங்கிருச்சு அப்படின்னா ட்ரையல்லையோ மிஷின் நம்பர்லையோ நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அடுத்தது நீங்கள் இதை தான் எடுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால் வந்து அடுத்த ஆப்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மிஷின் நம்பர்னா என்ன ட்ரையல்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டோம். எல்லாமே ஒவ்வொரு குழுக்கள் கணக்கு தான்.
நேற்றைய ரிசல்ட் இது சரிங்களா. அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வர்றது ஒரு ரிசல்ட்டு, 2 ட்ரையலுன்றது ஒரு ரிசல்ட்டு. ஸோ அப்படின்றப்ப நம்ம இந்த பேட்டர்னில் வர எல்லாமே எடுத்து கொடுக்குறோம், இம்பார்ட்டன்ஸை நம்ம மேலே கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம மிஷின் நம்பர்லேயோ ட்ரையல், ஏன்னா ட்ரையலில் வரது நமக்கு தெரியாது, மிஷின் நம்பராவது நம்ம பார்க்க முடியும். ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ ட்ரையலில் வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னா அடுத்த செட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா. புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு ட்ரிம் நம்ம அதை சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. 212ங்க அடுத்தது சரிங்களா. 212 886 சரிங்களா. 107 இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 3 நாளாக கொடுத்துட்டுப்போம். 019 இந்த 212க்கு பதிலாக தான் நம்ம 922ன்னு கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. 922ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது சேம் தான் சரிங்களா. பார்த்து 22 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 027 சப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக அந்த பேரில் கொடுத்துருக்கோம். 838ங்க, இந்த 886 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. 800 இந்த நம்பருடைய இது சரிங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சாரிங்க, இந்த நம்பருடைய இது 838 421 431 491 அந்த மாதிரி வர பேர். அப்போ ஒரு 41 ட்ரை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி கூட எடுக்கலாம் நீங்கள் 3D வச்சு. 755 நமக்கு தெரியும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்க. ஃபாலோயிங் நம்பர் மட்டும் இது பண்ணுறோம். ஒருவேளை அது மாறினுச்சு அப்படின்னா 155 150 வரலாம். இது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. மேலே 3 கொடுத்துருந்தோம், இப்போ 4வது ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். மீதியெலாம் வந்து மிஷின் நம்பரில் வந்துட்டால் இதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் நம்பர்ஸ் தான் இதெல்லாம். இந்த பக்கம் போகாமல் சப்போர்ட்டிவ் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 039 வரும், அதனால தான் பார்த்தீங்கன்னா 939 ஒரு ஃபாலோயிங் நம்பர் யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 481 கொடுத்தோம், 431 கொடுத்தோம், 491ங்க. அதே மாதிரி 6ஆம் நம்பர் டபுள்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 656 சரிங்களா. 027 மேலே கொடுத்துருக்கோம், இங்கேயும் எழுதிட்டோம் சரிங்களா. அப்போ 072 மாற்றிக்கோங்க. இதை 498 403 095 இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா. அண்டர்லைன் பண்ணுறேன், இது ஒரு ஃபாலோயிங் நம்பர், ரொம்ப நாள் வந்துட்டு இருக்கிற நம்பர். ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு இன்றைக்கி கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. ஸோ பம்பர் அப்படின்றதுனால அவங்க வந்து இன்றைக்கி வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, மற்ற நாள் நம்ம மற்ற 7 நாள் குழுக்களும் வேறு மாதிரி இருக்கும். பம்பர் குழுக்கள் ஸ்பெஷல் குழுக்கள்ன்றது வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்க கொடுக்குற இன்புட்டே வேறு இருக்கும் சரிங்களா. மற்ற நாளில் எல்லாமே நம்மளோட இந்த ரிசல்ட்டும் சார்ட்டும் வச்சு தான் இன்புட் கொடுப்பாங்க, பம்பரில் மட்டும் தனியாக யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அப்படி தான் இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ரெகுலராக எடுத்து கொடுக்குறதா எடுத்து கொடுப்போம். எனக்கான இன்புட்டு இது 2 தாங்க சரிங்களா. பம்பர்ன்றதுனால நான் இதை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கான இன்புட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 வச்சு தான் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா. இது 2 ஃபார்முலா வச்சு தான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன் எல்லா பம்பரும். ஒரு வருஷம் ஆகுதுங்க, ஒரு 4 பம்பர் பக்கமாக யூஸ் பண்ணிட்டோம். நான் பம்பரில் தான் ஆரம்பித்தோம் சரிங்களா. இது 4வது பம்பர்னு நினைக்கிறேன் சரிங்களா, நம்ம சேனலில் ஆரம்பித்தது. ஸோ அடுத்த நாள் அப்படியே இன்னும் வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா அதில் கொடுக்குற ஒரு மெயின் ட்ரிக்ஸே இதுதான், டபுள்ஸ் வரும் இல்லைன்னா அதோடைய பவர்ஸ் வரும்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு, அந்த மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா. நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள், அதேமாரி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா மிஷின் நம்பர் வந்தப்பறம் வேறு எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இது பண்ணலாம். இன்றைக்கி மிஷின் நம்பர் அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏதோ சீக்கிரமாக வந்துச்சுன்னா யாராவது நம்ம குரூப்பில் எடுத்து போடுங்க சரிங்களா. ஒரு 1:30 மணிக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்து போடுங்க, நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துடலாங்க. ஏன்னா வரதில்லை பம்பரில் இது வரைக்கும் எனக்கு சரியாக வரதில்லை. ஃபஸ்ட்டில் வந்துட்டு இருந்ததுங்க, இப்போ வந்து வரமாட்டேங்குது. லாஸ்ட் 2 பம்பராக பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பரே வரமாட்டேங்குது சரிங்களா. அதேமாதிரி 2 மணி ரிசல்ட்டுமே வராது. ஸோ அதனால் அதுக்கு அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுக்க முடியாதுன்ற கண்டிஷனில் போயிட்டுருக்கு. அதுக்காக சொல்கிறேன், வந்துச்சுன்னா உங்களுக்கு மிஷின் நம்பர் வந்துச்சுன்னா யாராவது வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. அட்லீஸ்ட் இல்லையா ஷேர் பண்ணுங்கள். நான் தெளிவாக சொல்கிறேங்க, ஒரு 1:30 to 1:35 வந்துச்சு அப்படின்னா கொடுங்க. நீங்கள் 2 மணிக்கு மிஷின் நம்பர் வந்து எடுத்து கொடுத்தா அது வேஸ்ட்டு, புரியுதுங்களா. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு அப்படின்னா எடுத்து கொடுங்க. முதல்ல மிஷின் நம்பர் வந்தால் எடுத்து கொடுங்க, அதை வச்சு கூட நம்ம கெஸ்ஸிங்கை மாற்றி கூட திரும்ப எடுத்து கொடுக்கலாங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.